ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்னென்ன பூச்செடிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு வியூ, நம்ம தோட்டத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு வியூவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா பட்டன் ரோஸ். இந்த செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருந்து இருக்கு. இதுல நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த ஷார்ட்ஸ் என்னோட சேனல்ல போய் பாருங்க. இந்த பட்டன் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா செடி இத்தினோண்டு தான், நாங்க சின்னோண்டு தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வந்து நிறைய பூக்கள் எல்லாம் பூத்துட்டு இருக்கும். சோ அந்த பூக்கள் பூத்து முடிச்ச உடனே நம்ம வந்து நல்லா அந்த கிளைகள் வந்து கட் பண்ணி விட்டுருவோம். இப்ப பாருங்க, இந்த மொட்டுக்கள் வச்சு ஸ்ட்ரைட்டா வருது பாருங்க. இது வந்து பூத்துடுச்சுன்னா அது ஃபுல்லாவே நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா செடி வந்து நல்லா படர்ந்து இருக்கும். இன்னொன்னு நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சைடான எல்லா செடிங்க நம்ம விட்டோம்னா செடி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடும். அதனால எந்த அளவுக்கு நம்ம கட் பண்றோமோ அந்த அளவுக்கு செடி ஸ்ட்ராங்காவும், நிறைய பூக்களும் பூக்கும், மொட்டுக்களும் வைக்கும். சோ சீக்கிரமா செடி வந்து சாகாது. அதே மாதிரி இந்த கனகாம்பரம் செடி, நம்ம தோட்டத்துல கனகாம்பரம் பாத்தீங்கன்னா மூளைக்கு இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா கனகாம்பரம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இந்த கனகாம்பரத்துல வந்து இது வந்து கொஞ்சம் லைட் கலரா இருக்கு. அதுக்கப்புறம் சில செடிங்க இருக்கு, அது வந்து டார்க்கா இருக்கும், இதே ஆரஞ்சு கலர்ல. சோ அந்த மாதிரி இருக்கும். இந்த நம்ம தோட்டத்துல அங்க மூளைக்கு இருக்குது. நான் இந்த வீடியோல அப்படியே காமிச்சுக்கிட்டே வரேன் இருங்க. அதே மாதிரி இது சாமந்தி செடி. சாமந்தி இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல இருந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ சீசன்ன்றதுனால ஒரு மாசத்துக்கு போது அம்மா என்ன பண்ணாங்க, ஃபுல்லா திருப்பி வந்து கவாத்து பண்ணி விட்டுட்டாங்க. கவாத்து பண்ணி விட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம், அதாவது 20 நாள் டு அந்த கேப்ல வந்து இவ்வளவு மொட்டுக்கள் வச்சு அந்த இலைங்களும் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, எவ்வளவு பூக்கள் கொடுத்திருக்கு பாருங்க. நிறைய இப்பதான் பூக்க ஆரம்பிக்குது. இதுல ஒரு 4-5 பூ பூத்திருக்கு. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா மொட்டுக்கள் தான் இருக்கு. சோ இது வந்து எல்லோ கலர் சாமந்தி. அடுத்த வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும் சாமந்தியில. சோ ஏன்னா அந்த அளவுக்கு மொட்டுக்களும் நம்ம செடியில அவ்வளவும் இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பட்டன் ரோஸ் செம்ம அழகா இருந்தது கலர். திருப்பி நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். சின்ன சின்ன மொட்டுகள் பாருங்க எவ்வளவு அழகா பூத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் செடி. இந்த டிசம்பர் பூல இந்த செடியில வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்பதானே சீசனு. சோ இதுல வந்து பூத்துதுன்னா நம்மளுக்கு டைமே இருக்காது. ஏன்னா பெரிய செடி, அதனால பூத்துக்கிட்டே இருக்கும். சோ இப்பதான் ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த கொஞ்சோண்டு பூக்கள் தான் பூத்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் எல்லாம் இன்னும் ஒரு 10 days போச்சுனாவே இந்த செடியில பறிக்கவே நம்மளுக்கு டைம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பூக இருக்கும். சிலது வந்து சில பேர் வேணும்னா பறிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி சிலது வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கொட்டிடும். சோ இதுதான் டிசம்பர் வந்து இந்த ப்ளூ கலர் தான் நம்ம கிட்ட இருக்கு. பிங்க் கலரும் ஒன்னு வச்சிருக்கோம். பட் இப்பதான் அது சின்ன செடியா வாங்கிட்டு வந்து ஒரு மாசமா வச்சிருக்கோம். இப்போ ஒரு 4 பூ 3 பூ தான் அதுல பூக்குது. சோ சாமந்தி இது பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரு. இதுவும் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆயிடுச்சு. 2 செடி வாங்கிட்டு வந்தோம், அது செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இது திருப்பியும் இதே கலர் வாங்கிட்டு வந்து வச்சோம். இதுலயும் பாருங்க நல்லா பூத்து இருக்கு. சோ அதுக்கப்புறமா நம்ம தோட்டத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சங்குப்பூ. இது வந்து நம்ம கிட்ட ஒத்தடுக்கும் இருக்கு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு சங்குப்பூ. தூரத்துல இருந்து பார்க்கும்போது சின்ன குட்டி குட்டி ரோஜா பூக்கள் மாதிரி தான் இருக்கும். இது வந்து வாசல்ல வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வாசல்ல வைக்கும் போது இந்த பூக்கள் எல்லாம் ரோஜா பூ மாதிரியே தெரியுது. சோ அந்த ப்ளூ அந்த கிரீன் காம்பினேஷனுக்கு, அந்த கிரீன் கலர் இருக்கிற செடியில இந்த ப்ளூ கலர் பூக்கள் நல்லா டார்க்கா செம்மையா அழகா இருக்கு. சோ என்ட்ரன்ஸ்ல வைங்க. அதே மாதிரி குண்டுமல்லி நிறைய இருந்ததுங்க, நிறைய பூத்து இருந்தது. ஃபுல்லாவே அந்த இடமே பாத்தீங்கன்னா குண்டுமல்லி ஆயிடுச்சு. சோ அதனால புடுங்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சோண்டு செடி தான் அந்த தொட்டில நம்ம நட்டு வச்சோம். சோ அந்த பூ தான், அந்த செடியில தான் இவ்வளவு பூ இருக்கு. ஏன்னா இது ஒரு அழகா இருக்கும், வச்சோம்னா நல்லா அழகா இருக்கும் அந்த இடம். பட் அது வந்து யூஸ் இல்ல, அந்த அளவுக்கு நாங்க வைக்க மாட்டோம். அதனால ஒரு செடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா கனகாம்பரம் இன்னும் அங்கங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த ஃபுல் தொட்டியும் பாத்தீங்கன்னா கனகாம்பரம் தான் போட்டு வச்சிருப்பாங்க எங்க அம்மா. சோ கனகாம்பரம் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி செம்பருத்தி, இது வந்து இதுல 2-3 பூ பூத்து இருந்தது நேத்து. இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்ததுனால இன்னைக்கு ஒரே ஒரு செம்பருத்தி தான் பூத்து இருக்கு.
ஸோ வெள்ளை கலர் செம்பருத்தி அதெல்லாம் நிறைய வச்சிருந்தோம். ஆமா, வெள்ளை கலர், ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி டபுளா கலர் வரும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா செத்து போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த செம்பருத்தி தான் இருக்கு. இந்த ரோசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கவாத்து பண்ணி விட்டுருக்கோம். இதுல எல்லாம் நிறைய பூ பூக்கும். இப்போ எல்லாம் பூத்து முடிச்ச உடனே கவாத்து பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஒரு சின்ன சாமந்தி. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்துல இப்போதைக்கு இருக்கு. ஸோ இதே மாதிரி இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.